தாய்மானவன் வணக்கம். இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அங்க களச்சூழல் என்னவாக இருக்கிறது? தாய்மானவன் முழுமையா விவரிங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட பணிகள் ஏற்பாடுகள் கட்சியின் சார்பில் வேகம் எடுத்திருந்த ஒரு சூழலில் இந்த விழாவுடைய ஒரு முக்கிய நிகழ்வாக 100 அடி கொடிக்கம்பம் நட்டு அதில் கட்சியினுடைய தலைவர் விஜயை தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை நாளை ஏற்றுவார் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக சென்னையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம், சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நிறுவனம் 100 அடி கொடிக்கம்பம் தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிற்கும் கூட இவர்கள் தான் அந்த கொடியை தயாரிக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்த கொடி கம்பத்தை தயார் செய்து இங்கே மாநாட்டு திடலுக்கு வரவழைக்கப்பட்டு அதனை இறுதிக்கட்டமாக பொருத்தக்கூடிய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து இந்த காட்சிகளை, அதாவது பொருத்தக்கூடிய பணிகளை நேரில் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கொடிக்கம்பம் நிறுவக்கூடிய பணிகள் என்பது ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழல்ல திடீரென அந்த கொடிக்கம்பத்தை பொருத்தும் போது அது கொடிக்கம்பத்தை தாங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த கிரேன்ல இருந்த அந்த பெல்ட், ராட்சச கிரேன்ல இருந்த பெல்ட் அருந்ததன் காரணமாக கொடிக்கம்பம் வேகமாக சரிந்தது. குறிப்பா இந்த கொடிக்கம்பம் நிறுவுவதை பார்வையிடுவதற்காக நம்ம செய்தியாளர்களாகட்டும், அதே போல் மக்கள் என தொண்டர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் திரண்டிருந்தாங்க. அதிர்ஷ்டவசமாக கிரேனில் இருந்து அந்த பெல்ட் அருந்து கொடிக்கம்பம் சரியும் போது கொடிக்கம்பமானது மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு மாறாக எதிர் திசையில் விழுந்ததன் காரணமாக பெரு விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காரில் கடுமையாக ஒரு பொருட்சேதம் என்பது ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதிர்ஷ்டவசமாக காரில் எந்த ஒரு பயணிகளும் அதே போல் தொண்டர்களும் இல்லாத ஒரு நிலையில் கார் மட்டும் சேதாரமாகி இருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் இல்லாத திசையில் அந்த கொடிக்கம்பம் அருந்து விழுந்ததன் காரணமாக பெரும் விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் திரண்டிருந்த மக்கள் அனைவரையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் அந்த தனியார் பவுன்சர்கள், பாதுகாப்பாளர்கள் வந்து தற்போது அதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த கொடிக்கம்பம் முழுமையாக கீழே சரிந்து விழும்போது பார்த்தோம் என்றால் ஒரு கடுமையான சத்தமும் ஒரு சத்தம் என்பது ஏற்பட்டிருந்தது. காரின் மீது விழுந்தது நிலையில் கார் சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அதிர்ஷ்டவசமாக தொண்டர்கள், செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் என யாருமே இல்லாத ஒரு பகுதியில் இது சரிந்ததன் காரணமாக பெரும் விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக உணர முடிகிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பகுதியில் இது சரிந்ததன் காரணமாக பெரும் விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக உணர முடிகிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. காரணம், 2வது மாநில மாநாடு நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுபோன்ற ஒரு விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் மீண்டும் இதை பொருத்த முடியுமா என்பது குறித்து இங்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களையும் மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் அந்த தனியார் பாதுகாவலர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தாய்மானவன், இப்போ இந்த கொடிக்கம்பம் சரிஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா இப்போ நாளை அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு அச்சமோ பயமோ ஏற்படும். அதனால மீண்டும் இந்த கொடிக்கம்பத்தை இன்னும் பாதுகாப்பாக மாற்று ஏற்பாடு செய்து நடுவதற்கான பணிகளை எந்த அளவுக்கு உறுதியாக எடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள்? இதில் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுனால அதை பற்றி அங்கே எந்த அளவுக்கு உத்தரவாதம் வந்து தொடர்ந்து நடைபெற இருக்கு? அது பற்றின தகவல்கள் என்ன தாய்மானவன்? இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் கொடிக்கம்பம் வந்து இறுதிக்கட்டமாக அதை வந்து பொருத்தக்கூடிய பணிகளில் மேற்கொண்ட போது அந்த ராட்சச கிரேனில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் அருந்ததன் காரணமாகத்தான் கொடிக்கம்பம் வந்து சரிந்தது. கொடிக்கம்பம் சரிந்த போது கொடிக்கம்பம் என்பது 100 அடிக்கு அந்த கொடிக்கம்பம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தினுடைய பாகங்களும் அங்கங்கே உடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் இந்த கொடிக்கம்பத்திற்கு மாற்றாக வேறு கொடிக்கம்பம் ஏதேனும் நிறுவப்படுமா, இல்லை உடைந்த பகுதியை
மட்டும் சரி செய்து பொருத்துவார்களா என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது. தற்போதைய சூழலில் பாதுகாப்பாக மக்களாகட்டும் அதேபோல் தொண்டர்களாகட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு என்பது தற்போது போடப்பட்டிருக்கிறது. பணிகள் தற்போது அனைத்து இறுதிக்கட்ட பணிகளுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது சம்பவம் நடந்த இடத்திற்கு யாரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த விபத்தின் காரணமாக நாளை மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இது போன்ற மீண்டும் இந்த கொடி கம்பம் என்பது சரி செய்யப்பட்டு நிறுவப்பட்டு அதில் ஏற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுதியிருக்கிறது. ஆனால் இருந்தபோதும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதால பதட்டமான ஒரு சூழல் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லாததால ஒரு பெரும் உயிர்ச்சேதம் என்பது பிரிக்கப்பட்டிருப்பதையே நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தொண்டர்களை வெளியேற்றக்கூடிய பணிகளில், அதாவது அந்த விபத்து நடைபெற்ற பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணிகளில் இங்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க தாய்மானவன். தாவேக மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல கொடிக்கம்பம் நடுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில கொடிக்கம்பமானது கிரேனுடைய பெல்ட் அருந்ததுனால கீழே சரிந்து விழுந்து இரண்டாக உடைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு காரின் மேல இந்த கொடிக்கம்பம் விழுந்து உடைஞ்சிருக்கு. காரினுடைய உரிமையாளர் அந்த பகுதியில் இருக்காரு. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 12 மணி இருக்கும். வந்த வண்டி நிப்பாட்டி இருந்தோம். போஸ்ட் ஏத்துறாங்கன்னு வண்டி அந்த சைடு இருந்துச்சு. போஸ்ட்டுக்கு நேரா எது நடந்திருந்தா வண்டி ஓரமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தோம் நாங்கள். சரி ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜூஸ் கடைக்கு வரலான்ட்டு பார்த்தேன். சரி சாவி செல்லு உள்ள இருந்துச்சுன்னு எடுக்க போனேன். எடுத்துட்டு திரும்ப போஸ்ட் சாஞ்சிருச்சு. மீட்டிங் இந்த டீம்ல இருந்து வந்தோம். வந்து ஏத்திட்டு வந்திருந்தோம். அவங்க டிவிக்கு இருந்து ஏத்திட்டு வந்து அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சரின்ட்டு இப்போ லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு வந்தாங்க. இந்த கேப்ல அப்படி ஆயிடுச்சு. ஆமா, அதை வச்சுதான் லைஃப் இருக்கு. வண்டியும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.